ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை கார பணியார ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 4 வெங்காயம், 2 முட்டை, ஒரு கேரட், ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 6 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் ரவையை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரவை எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அது பணியாரத்துக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்குங்க. அதனால தான் நம்ம ரவை சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை இது கூட சேர்த்துக்கோங்க. முட்டையையும் இது கூட சேர்த்ததும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் முட்டை நம்ம இட்லி மாவோட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் கேரட் இது எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிக்சரை 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் ரவை நல்லா ஊறி மாவோட சாஃப்டாக ஆகும். அடுத்ததாக ஒரு பணியாரக்கல்லை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பணியார மிக்சரை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சாஃப்டான கிறிஸ்பியான முட்டை கார பணியாரம் ரெடி. இதை ரெட் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.